அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாவீரன் என போற்றப்பட்ட பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார். ஆகஸ்ட் 15, 79வது சுதந்திர தினம். பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் அவர் பிறந்த தினம் என்று. என்னுடைய அகராதியில் முடியாது என்ற வார்த்தையே இல்லை என்று குறிப்பிட்டவர். நத்திங் இம்பாசிபிள் இன் மை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரான்சின் கார்சிகா தீவில் உள்ள அசாஜியோ நகரில் 1769 பிறந்தார். மன்னர் 16ஆம் லூயியின் அந்த தீவுக்கான பிரதிநிதியாக பணியாற்றியவர் இவரது தந்தை. சிறுவயதிலேயே துணிச்சல் மிக்கவனாக திகழ்ந்தான் குழந்தை. தந்தை சொற்ப வருமானம் ஈட்டினாலும் கஷ்டப்பட்டு மகனை பிரான்சுக்கு அனுப்பி இராணுவ பள்ளியில் சேர்த்து விட்டார். அங்கு செலவுக்கு பணமின்றி கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் பொறுப்போடு படித்தார். பல வீர வரலாறுகளை படித்தார். பாருங்க, அங்கு செலவுக்கு பணமின்றி கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் பொறுப்போடு படித்தார். பல வீர வரலாறுகளை படித்தார். கணிதம், புவியியல், வரலாற்று பாடங்களில் சிறந்து விளங்கினார். போர் வீரனுக்கான பயிற்சியை முடித்துவிட்டு 2ஆம் நிலை லெப்டினண்டாக 1785 பதவியேற்றார். 1796 படைத்தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளை முறியடித்து புகழ் பெற்றார். பிரெஞ்சு மக்களின் பேராதரவுடன் 1804 35வது வயதில் பிரான்ஸ் மன்னராக முடிசூடிக் கொண்டார். போர்களில் வெற்றியை குவித்தார். இங்கிலாந்து நீங்களாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அதுவரை கலகமும் வறுமையுமாக இருந்த இந்த பிரான்சில் அமைதியும் வளமும் நிலவியது. அரசியல் பொருளாதாரம் மற்றும் சட்டத்துறைகளில் பல சீர்திருத்தங்களை செய்தார். பாலங்கள் கட்டினார். வேலை வாய்ப்புகளை பெருக்கினார். வரி வசூலில் மாற்றம் கொண்டு வந்தார். அரசு வங்கியை உருவாக்கினார். தேச நிர்வாகத்துக்கான புதிய சட்டங்களை உருவாக்கினார். இவை கோட் ஆஃப் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகின்றன. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்பது இதன் சாராம்சம். நில உடைமை முறையை வேறறுத்து மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தார். அரசியலில் இருந்து மதத்தை ஒதுக்கி வைத்தார். இவை இன்றும் பிரெஞ்சு சட்டங்களாக நீடிக்கின்றன. புத்தக வாசிப்பதில் அதீத ஆர்வம் கொண்டவர். தினமும் படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் செல்லும் இடமெல்லாம் ஒரு வண்டியை நிறைய புத்தகங்களும் கூடவே செல்லுமாம். இவரது ஆட்சியில் அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ரஷ்யா மீது 1812 படையெடுத்தார். அதில் பல வீரர்களை இழந்ததோடு தோல்வியையும் தழுவினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரியா, ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் கூட்டுப்படைகள் பிரான்சை தாக்கின. நெப்போலியன் கைது செய்யப்பட்டு எல்பா தீவில் சிறை வைக்கப்பட்டார். முடியாது என்ற சொல் என் அகராதியில் கிடையாது என்று இவரது தாரக மந்திரம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஓராண்டுக்குள் அங்கிருந்து தப்பி பிரான்ஸ் வந்து மீண்டும் சக்கரவர்த்தி ஆனார். மீண்டும் புதிய படையை உருவாக்கி போருக்கு புறப்பட்டார். அதிர்ஷ்டவசமானு தெரியல, கண்டிப்பா துரதிர்ஷ்டவசம்தான் இந்த முறையும். 2வது முறையும் தோல்வியை தழுவினார். வாட்டர்லூ அப்படின்னா பெல்ஜியம் என்று பெயர் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட நெப்போலியனை இங்கிலாந்து இராணுவம் சிறைபிடித்து ஆப்பிரிக்கா அருகே உள்ள
செயின்ட் ஹெலனா தீவில் அடைத்தது. அங்கு 6 ஆண்டுகள் இருந்தார். அப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் 52 வயது 1821 இறந்து போனார். மாபெரும் ஒரு ஆளுமை. இந்த 79வது குடியரசு பொறுத்துக்கொள்க, சுதந்திர தினத்தில், இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தன்று மாநிலத்தில் முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றுவார். இன்று தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் கொடியேற்றினார். நன்றி, வணக்கம்.